அதாவது களத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தாவேகா அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. திமுகவுக்கும் தாவேகா தான் போட்டி அப்படின்னு பேசியிருக்காரு. அது திரு விஜய் அவருடைய கருத்து. ஆனால் பொதுவானனாக்கா இன்னைக்கு 4 முனை போட்டியாக இருக்கும். 4 முனை போட்டி என்று சொல்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி வலுவான கூட்டணி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பல இடங்களில் இப்போ ஒரு 6-7 தொகுதியில டெபாசிட்டே காலியாச்சு. அதிமுக வரலாறு காணாத தோல்வியை சந்திச்சாங்க. என்ன காரணம்? தலைமை மேல நம்பிக்கை இல்லைங்கிறது ஒண்ணு. அதுக்கடுத்து நான் ஏற்கனவே திரும்ப சொல்ற மாதிரி அதிமுக பல அணியில பிரிஞ்சு போனதுதான். திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கலாம் சொல்லி ஒரு தவறான பிரச்சாரத்தை, உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தை விஜய் செய்தார். ஆனா இன்னைக்கு யார் மறைமுகமான கூட்டணி வச்சிருக்கா அப்படின்னு மக்கள் நம்புறாங்கனாக்க டிவிகேக்கும் பிஜேபி இடையில மறைமுகமான கூட்டணி இருக்கு. RSS தான் டிவிகே இயக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு பல விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. RSS ஒரு பாசிச சக்தி, பிஜேபி ஒரு பாசிச சக்தி. எனவே அவை இன்றைக்கு இந்தியாவை பாசிச நோக்கி தள்ளின்றன. இந்துத்துவ பாசிச நோக்கி இந்தியாவை RSS பிஜேபி தள்ளுகிறது. அவ்வாறு செய்தால் அது ஜனநாயக உரிமைகளுக்கு எதிரானது. சாதாரண கோரிக்கைகளுக்கு மக்கள் போராட முடியாது. தங்களுடைய கூலி உயர்வு, வேலை வாய்ப்பு, தண்ணீர் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் மக்கள் போராட முடியாது. பாசிசம் வந்தால் அடிப்படையில் ஜனநாயக உரிமைகள் கூட மறுக்கப்படும். எடப்பாடி அவர்களே ஒரு இதுல அவருடைய கூட்டத்தில் டிவிக்கு கொடிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயி பாருங்க சமிகை வந்துருச்சுங்கிறாரு. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்றேன். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னாரு. நீங்க சொல்ல வார்த்தை கரெக்ட். டிவிக்கு தரப்புல எதுவுமே சொல்ல. அப்படி இருக்கின்ற பொழுது நாளைக்கு கூட்டணி அது ரெண்டுமே இணைன்னு வச்சுங்களேன். முதலமைச்சர் பிரச்சனை வருது இல்ல, யார் முதலமைச்சர்? அவங்களுடைய சிறப்பு பொதுக்குழு போட்டாங்க டிவிக்கேல மாமல்லபுரத்துல. அது என்ன போட்டாங்க? அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் சொல்லிட்டாங்க. கூட்டணி டிவிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்னு சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்னு சொல்றாங்க. அவங்க அதிமுக என்ன சொல்றாங்க? எடப்பாடி தான் முதலமைச்சர். அது எப்படி பொருந்தி போகும் அந்த கூட்டணி? எடப்பாடி விட்டு கொடுப்பாரா? விஜய் விட்டு கொடுப்பாரா? முதலமைச்சர் பதவியில விட்டு கொடுக்காத போது எப்படி கூட்டணி அமையும்? பல அதிமுக மினிஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடி வலயத்தை சிக்கியிருக்காங்க. வருமானத்தை அதிகமா சொத்து சேர்ந்து அவங்க சிக்கியிருக்காங்க. அப்ப பல பேரை அவங்க மிரட்டுறதுனால அவங்க உண்மை தெரிஞ்சாலும் கூட வாயை பொத்திட்டு அமைதியா இருக்காங்க. ஏன் ஜெயக்குமார் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? கூட்டணி சேரக்கூடாது சொல்லணுமா வலுவா? ஏன் CV சண்முகம் சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்ப எல்லாம் அடங்கி போயிடுறாங்க. திமுக தாவேகா தான் போட்டின்னு விஜய் சொன்னது மட்டும் இல்லை, அது தினகரனும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே அதை அவசரமாக செய்கிற சந்திப்பில் மிக தீவிரமாக சொல்கிறாரு அந்த விஷயத்தை. இல்லை அவருக்கு என்னன்னா அவருடைய பேச்சை நம்ம எளிதாக கடந்துட முடியாது. ஏன்னா பல தேர்தல் காலத்தை பார்த்தவர்ல தினகரன். தேர்தல் காலத்தில் பார்த்தவர் முன்ன மாதிரிலாம் செல்வாக்கு கிடையாது. பல இடங்களில் அவர் கட்சி எங்கே இருக்குன்னே ஆகி போச்சு. டிவிக்கு பின்னால் இருக்கவங்க எல்லாமே உத்தம உத்திரர்களா? அவங்க மேலே சில வழக்குகள் சில இது நிர்பந்தப்படுத்துறா வச்சுங்களேன். அந்த வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு. சரூர் வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு. இப்ப சிபிஐ வைத்து பிஜேபி மிரட்டாதா? ஒன்றிய அரசு மிரட்டாதா? மிரட்ட வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப அவர்களும் அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கின்ற பொழுது என்ன ஆகும்? பிஜேபி எதிர்ப்புல டிவிக்கு விஜய் உறுதியா இருக்காருன்னு ஒரு ஆதரவு வந்துச்சுல்ல, அது போயிருமா இல்லையா? அப்ப பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசு சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. அதாவது களத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தாவேகா அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. திமுகவுக்கும் தாவேகா தான் போட்டி அப்படின்னு பேசியிருக்காரு. திமுகவுக்கும் அதிமுக இடையே தான் போட்டி அப்படின்னு திமுகவில் உள்ளவரும் சொல்கிறாங்க, அதிமுக உள்ளவரும் சொல்கிறாங்க. களத்தில் எது சார் உண்மை? என்ன நடக்குது? அது திரு விஜய் அவருடைய கருத்து. ஆனால் பொதுவானனாக்கா இன்னைக்கு 4 முனை போட்டியாக இருக்கும். 4 முனை போட்டி என்று சொல்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி வலுவான கூட்டணி. எனவே இந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு கூட்டணின்னு சொல்ல முடியாது எதையுமே. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாக்குகள் சிதறுது. திமுக எதிரான வாக்குகள் ஒரு பக்கம் டிவிக்கே தனியாக நிற்கிது, ஏடிஎம்கே தனியாக நிற்குது. அதே பிறகு சீமா நிற்கிறாரு. இந்த மாதிரி பல கட்சிகள். அப்போ இதுவே குறைந்தபட்சம் 4ன்னு ஆயிடுச்சு. இதை தவிர சில அணிகள் உருவாக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு பஞ்சமே இல்லை, ஏராளமான கட்சிகள் இருக்குது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது மக்களுக்கு திமுக மேலே ஒரு அதிருப்தி ஏற்படுமையானால் அந்த அதிருப்தி வாக்கு பல கட்சிகள் புரிய வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது திமுக ஒரு வலுவான எதிரி, திமுக கூட்டணி ஒரு வலுவான எதிரி இருக்காங்கிறது சந்தேகமாக இருக்குது. அதனால் அரசியல் ரீதியாக ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் செய்கிறார். அது எடுபடாது மக்கள்கிட்ட.
என்னன்னாக்கா வருகின்ற கூட்டத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. அந்த கூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தமிழ்நாடு முழுவதும் கூட்டத்தை அவங்க திரட்டுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது இல்லையே. மற்றபடி வந்து அவர் சொல்ல மாதிரி டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் கூட்டம் வந்து தான் பிரதானமான போட்டியே வந்து திமுகவுக்கும் சொல்றது இல்லை, அது தவறான கருத்து. உண்மைக்கு மாறான யதார்த்தத்துக்கு மாறான கருத்து. அதே மாதிரி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படிங்கிறத விட நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதிமுக வந்து பல அணிகளை சிதறி போயிருக்கு. இல்லை சார், அதிமுக வந்து உடஞ்சி போயிருக்கு. திமுக அவங்களும் என்ன சொல்றாங்க, இந்த போட்டியே வந்து திமுக அதிமுக தான் வந்து அவங்க சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்றது எப்படி சார்? அப்போ அவங்க அது அவங்களும் சொல்ல, இது என்னுடைய கருத்து, எங்கள் கட்சியுடைய கருத்து. ஏன்னா அதிமுக வந்து திமுகவுக்கு போட்டி எனக்கு இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்லணும்னா, ஜெயலலிதா காலத்தில் இருந்து அதிமுக கிடையாது. அதிமுக வந்து பல அணிகளை பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த அணிகளையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்காக மரியாதைக்குரிய பிரதமர் வந்து முயற்சி பண்ணுறாரு சொல்லி ஓபிஎஸ் நேற்று எதுவும் சொல்லியிருக்காரு. பேட்டியில் பார்த்தோம். அப்போ என்னன்னாக்க அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன், நான் அதிமுக ஒருங்கிணைக்கிறேன், பிஜேபி தலைவர் சந்தித்தேன், அவங்க தான் அழைச்சி பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு பக்கம் சசிகலாமா இருக்காங்க, டிடிவி தினகரன் இருக்கார், ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கார், இபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கார், இப்போ அதில் 4 அணி இருக்குது. அப்போ வந்து எங்கே அவங்க போட்டியாக இருக்காங்க? திமுக அன்றைக்கி அதிமுகவோட போட்டி கிடையாது திமுகவுக்கு. இன்றைக்கி யதார்த்தமான இன்றைக்கி கள நிலவரம் அதுதான். அதனால் இந்த நிலை தொடர்மையானால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அணி வந்து 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. இல்லை, இது அதாவது பார்த்தீங்கன்னா களத்தினுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறீங்களா, அதே போல் வந்து களத்தில் இருக்கிற சூழல்களை வந்து வெளிப்படுத்துறீங்களா? அது வந்து அதீத நம்பிக்கையா? நீங்கள் சொல்கிற வார்த்தை அதீத நம்பிக்கைலாம் கிடையாது. வெறும் நம்பிக்கையில் அரசியல் நடத்த முடியாதுல்ல. அதில் கலை யதார்த்தம் பார்க்குறோம்ல. 200 தொகுதிக்கு மேலே யதார்த்தமான நிலை என்ன? தமிழ்நாட்டில் ஒரு யதார்த்தமான நிலையை வச்சு தான் சொல்கிறோம். ஏன் 200 தொகுதிக்கு மேலேன்னு சொல்கிறேன்? யதார்த்தமான நிலைகள், அணி சேர்க்கைகள் இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி உள்ள இந்த நிலைமை வந்து திமுக கூட்டணிக்கு சாதகமான நிலைமை இருக்குது. ஏன்னா அது கடந்த காலத்துலேயும் வந்து இருந்துச்சு இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியிலையும் திமுக அணி வெற்றி பெற்றதா இல்லையா? ஏன் வெற்றி பெற்றுச்சு? ஏராளமான போட்டி, வாக்குகள் பிரிந்துச்சு. அதே தொடருது. அப்போ விஜய் வரல, இப்போ விஜய் வந்ததுனால மேலும் அது பிரியுது. இல்லை, இன்னொரு கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து அவர் திமுகவுக்கு செல்லக்கூடிய வாக்குகள், முக்கியமான வாக்குகள், அந்த வாக்குகளை வந்து அவர் பிரிக்கிற பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அணிக்கு தான் பாதிப்பு. திமுக எப்பொழுதும் வலுவான ஒரு கட்சி. அது அவங்களுக்கான அந்த வாக்கு வங்கி என்பது எப்பொழுதுமே சாலிடாக நிற்கிது. பொதுமக்கள் வாக்கு வந்து அவ்வப்பொழுது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி வந்து அதிமுக வந்து இன்றைக்கி பல அணிகளை பிரிஞ்சிருக்கனால அதனோட ஒட்டுமொத்த வாக்கு வங்கி கடந்த காலத்தில் சரிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். பல இடங்களில் இப்போ வந்து ஒரு 6-7 தொகுதியிலே டெபாசிட்டே காலியாச்சு. அதிமுக வரலாறு காணாத தோல்வியை சந்தித்தாங்க. என்ன காரணம்? தலைமை மேலே நம்பிக்கை இல்லைங்கிறது ஒன்று. அதுக்கடுத்து வந்து நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிற மாதிரி அதிமுக வந்து பல அணிகளை பிரிஞ்சு போனது தான். பிரிஞ்சு போனதுனால வலுவிழந்த கட்சியாக மாறி போச்சு. இந்த நிலைமையில் அவர் வந்து டிவிகேக்கும் திமுகவும் போட்டி எதுக்காக சொல்கிறாரு? அதிமுகவுடைய வாக்கெல்லாம் தனக்கு வந்து நினைக்கிறார். அப்போ இருக்கக்கூடிய வாக்கையும் யார் பறிக்கிறா? டிவிகே பறிக்குது. அப்போ வந்து அவருடைய அரசியல் நோக்கம் என்ன? திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு திரும்ப அவர் சொல்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அதிமுக அணிகளில் வந்து கீழே உள்ள அணிகள்லாம் இன்னொரு இடத்துல சில இடங்களோட வந்து பேசின பொழுது தலைமை சரியில்லை, அதாவது அதிமுக தலைமை சரியில்லை, அந்த தொண்டர்லாம் ஏங்குறாங்க அப்படிலாம் அவர் சொன்னார். அப்போ யாரை குறி வைக்கிறாரு? அதிமுகவுடைய ஒட்டுமொத்த பல அணிகளுடைய வாக்கையும் தனக்கு சாதகமாக திருப்பணும் விஜய் நினைக்கிறாரு. அதுக்காக வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி இன்றைக்கி வந்து உண்மையான போட்டி டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் சொல்கிறார் அவர். அப்போ டிஎம்கேயோட வாக்கு வங்கியை வந்து அதுலேருந்து வாக்கு எடுக்கணுங்கிறத ஒரு நோக்கம் கிடையாது. அதுக்கு மாறாக தனக்குள்ள ரசிகர்களுடைய அந்த செல்வாக்கு, ரசிகல் மத்தியில் இருக்கக்கூடிய அபிமானம், ரசிகல் வாக்கு போடுவாங்கன்னு நம்பிக்கை, இந்த பக்கம் அதிமுகவை குறிவைத்து அவருடைய வாக்கு வங்கியை பெறணுங்கிற நோக்கம் தான் அவர்கிட்ட இருக்குது. அதனால் திரும்ப வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோட ஒரு காய் நகரத்தில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டிங்கிறார். அப்போ அதிமுக அவர் ஓரம் கட்டுறார். அதிமுகவுக்கு ஓட்டே போடாதீங்க, அதிமுக நம்பியிருக்கா என் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதிமுக வாக்கு வங்கி சரிதுக்கு கூடுதலாக இன்னும் சரிதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிவிக்கே வந்து ஒரு பலமான கட்சி கிடையாது. இப்போ இந்த நிலையில் வந்து கூட்டம் கூடுதலேன்னு சொல்ல முடியாது. அது எந்த அளவுக்கு வாக்கு வங்கியை மாறணும் எதிர்காலத்தில் சொல்ல முடியும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக அவர்கிட்ட ரசிகர்கள் இருக்கலாம், பொதுமக்கள் கூட விரும்பலாம். ஆனால் அரசியல் நிலை வேறு, தேர்தல் நிலை வேறு.
அது கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாம். அதுக்கடுத்து பொதுவாக வந்து இன்றைக்கி பிஜேபி இயக்கிறது ஆர்எஸ்எஸ் இயக்கிறது வந்து கருத்து வந்து பரவலாக வந்துருச்சு. ஏன்னா அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையை வந்து வந்து பிஜேபி ஆதரித்தது. தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க விஜய்க்கு சாதகமாலாம் செயல்பட்டாங்களா அண்மை காலங்களும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் வந்து திரும்ப திரும்ப மறைமுகமாக திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கலாம் சொல்லி ஒரு தவறான பிரச்சாரத்தை, உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தை விஜய் செய்தார். ஆனால் இன்றைக்கி யார் மறைமுகமான கூட்டணி வச்சுருக்கா அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்கனாக்க டிவிகேக்கும் பிஜேபி இடையில் மறைமுகமான கூட்டணி இருக்குது, ஆர்எஸ்எஸ் தான் டிவிகே இயக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பல விஷயங்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு. அப்போ அதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்த செல்வாக்கு கூட டிவிகே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னார். அப்போ கொள்கை எதிரி பிஜேபின்னா யார் கொள்கை எதிரியோ அவங்களுக்கு தான் போட்டி போடணும், அவங்க தான் முதல் எதிரி. இவங்களை வந்து அரசியல் எதிரின்னு சொல்கிறாரு. அரசியல் எதிரியா கொள்கை எதிரியா? கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியாக இருக்க முடியும். இப்போ நாங்கள் கம்யூனிஸ்ட் வச்சுருக்கோம்னாக்க எங்களுடைய கொள்கை எதிரி யார் இந்தியாவில்? பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் தான். அப்போ எங்களுடைய காய்கறத்தில் அரசியல் யாரை நோக்கி இருக்குது? பிஜேபி நோக்கி தானே இருக்குது, ஆர்எஸ்எஸ் நோக்கி தானே இருக்குது. அப்போ அதற்கேற்ப தானே நாங்கள் அரசியல் அணி சேர்க்க வைக்கிறோம். அப்போ வந்து அதற்கேற்ப தானே இந்தியாவில் மதச்சார்பற்ற ஜனநாயக இடதுசாரி சக்தியுடைய அணி சேர்க்கையை வலுப்படுத்தணும்னு சொல்கிறோம், பலப்படுத்தணும்னு சொல்கிறோம், ஒரு பரந்துபட்ட அணி சேர்க்கை உருவாக்கணும்னு சொல்கிறோம். ஏன்? அந்த கொள்கை மோசமானது. அப்போ டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் அவங்களோட சாஃப்ட் கார்னராக இருந்தாருனாக்க இப்படி மக்கள் நம்புவாங்க. அப்போ இங்கே வந்து பிரச்சனை வருது. அதனால தான் வந்து ஏற்கனவே அவர் கட்சி துவங்குற பொழுது இருந்த அபிமானம் கூட நம்பிக்கை கூட இப்போ அவங்க அணியிலே இல்லைங்கிறதா யதார்த்தமான உண்மை. பிஜேபியை வந்து எதிரியாக பார்த்தாரு, அவர் வந்து கொள்கை எதிரியாக சொன்னார், இப்போ பிஜேபியோட அவர் வந்து நெருக்கம் காண்பிக்கிறாரு என்ற கருத்து மக்கள் மத்தியில் வந்துருச்சு. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்ணு கெட்டிய தூரம் வரை திமுக அணிக்கு எதிரியே இல்லைங்கிறதான் என்னுடைய கருத்து. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரியுடைய கூட்டணி நிலைப்பாடு மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கு, வேறுபடுது, மாறுது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிலைப்பாடு, கேரளாவில் ஒரு நிலைப்பாடு. அப்படிங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா விஜய் எப்படி நீங்கள் வந்து குறைத்து பார்க்குறீங்களோ அந்த பார்வை வந்து உங்கள் மீது வந்து படும்ல. இல்லை, விஜய் நான் குறைத்து பார்க்கல, விஜய் குறைத்தெல்லாம் பார்க்கல. விஜய் கட்சியுடைய யதார்த்தமான நிலைமை அதுதான், நிலைமையை சொல்கிறோம். பின்னால் அவர் வளர்ந்தாருன்னா நம்ம வந்து அதை யதார்த்த சொல்ல மதிப்பீடு செய்கின்ற பொழுது எங்களுடைய கருத்து கூட மாறலாம். இன்றைக்குள்ள கருத்தை தான் சொல்லவும் மதிப்பீட்டை தான் சொல்ல முடியும். அதுக்காக விஜய் வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக விஜய்க்காக நம்ம வந்து பெரிய கட்சி பிரமாண்டமான கட்சின்னு சொல்ல முடியாது. யதார்த்தமான உண்மை என்னவோ சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு இந்தியாவில் வந்து தேசிய கட்சிகள் மட்டும் இல்லை, மாநில கட்சிகள் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துடைய அரசியல் நிலைமை வேறு. அந்தந்த மாநிலங்களுடைய மக்கள், அந்தந்த தேசியனங்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய கட்சிகளை ஆதரிக்கிறாங்க. அப்போ அந்த மாநில மக்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகள் உருவாகிருக்கின்றன. அவ்வாறு இருக்கின்ற பொழுது எங்களை பொறுத்தவரையில் ஆல் இண்டியா லெவலில் ஒரே மாதிரியான அலையன்ஸ் என்று வைக்க முடியாது, கூட்டணி வைக்க முடியாது, தொகுதி உடன்பாடு காண முடியாது. ஏன்னு சொன்னால் எங்களுடைய பிரதான நோக்கம், இன்றைய நோக்கம் என்னன்னாக்க இந்தியாவில் இன்றைக்கு ஒரு இந்துத்துவ வகைப்பட்ட ஃபாசிச வருவதற்கான ஆபத்து இருக்குது. இந்துத்துவ ஃபாசிசம் இந்தியாவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பது ஒரு மதவாத அமைப்பு, மதவெறி அமைப்பு. ஆர்எஸ்எஸ் ஒரு ஃபாசிச சக்தி, பிஜேபி ஒரு ஃபாசிச சக்தி. எனவே அவை வந்து இன்றைக்கு இந்தியாவை ஃபாசிசத்தை நோக்கி தள்ளுகின்றன. இந்துத்துவ அமைப்போட ஃபாசிசத்தை நோக்கி இந்தியாவை ஆர்எஸ்எஸும் பிஜேபி தள்ளுகிறது. அவ்வாறு செய்தால் அது ஜனநாயக உரிமைகளுக்கு எதிரானது. சாதாரண கோரிக்கைகளுக்கு மக்கள் போராட முடியாது. தங்களுடைய கூலி உயர்வு, வேலைவாய்ப்பு, தண்ணீர் பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக மக்கள் போராட முடியாது. ஃபாசிசம் வந்தால் அடிப்படையில் ஜனநாயக உரிமைகள் கூட மறுக்கப்படும். எனவே மிகப்பெரிய ஆபத்து. எனவே இந்தியாவில் ஒரு ஃபாசிச அபாயம் வரக்கூடாது, ஃபாசிசம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் வந்து பிரதானமாக மோடி அரசாங்கத்தை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும், பிஜேபியை ஒன்றிய அரசுலேருந்து அகற்ற வேண்டும் நோக்கத்தோடு நாங்கள் செயல்படுறோம். அந்த எங்களுடைய சண்டிகரில் இன்னைக்கு அண்மையிலே எங்களுடைய கட்சியுடைய 25வது அகில இந்திய மாநாடு பேராயம் நடைபெற்றது. அந்த பேராயத்தினோட எங்களுடைய முக்கியமான தீர்மானம் என்னன்னாக்க மோடி ஆட்சியை விட்டு அகற்றுவது என்பதுதான். எனவே அதற்கேற்ப அணி சேர்க்கையை நாடு முழுவதும் உருவாக்கணுங்கிற அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம். அப்போ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்க்கக்கூடிய வலுவான சக்தியாக, உறுதியான சக்தியாக திமுக இருக்குது. அந்த கூட்டணி வலுவாக இருக்குது. எனவே அந்த கூட்டணி வலுப்படுத்தணும்னு சொல்கிறோம். ஆனால் இதே கேரளா பார்க்கின்ற பொழுது கேரளாவில் நாங்களே எதிர்கொள்ள முடியும். பிஜேபி எதிர்க்கிறது அங்கே காங்கிரஸ் எங்களை அவசியப்படலை. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து பிஜேபியை தனியாக அங்கே எதிர்க்க முடியும்.
அதே சமயத்தில் எங்களுக்கு வந்து எங்களுடைய தளம் அது பிஜேபியுடைய மோடி ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும். அதே சமயத்தில் ஒரு மாற்று அரசு உருவாக வேண்டும். அந்த மாற்று அரசு உருவாகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் வலுவாக இடதுசாரிகளும் வலுவாக இருக்கணும். அதில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கணும், இடதுசாரி உறுப்பினர் அதிகமாக இருக்கணும். அவ்வாறு இருந்தால்தான் நம்ம வந்து மாற்று அரசாங்கத்தை உருவாக்குவது மட்டுமல்லாமல் சாதாரண உழைக்கும் மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியும். ஏன்னா நீங்கள் கடந்த காலத்தில் பல உதாரணங்களை பார்க்கலாம். குறிப்பாக யூபிஏ ஆட்சி காலத்தில், ஐக்கிய முன்னணி ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக வந்த காலகட்டத்தில் 2004-2009 61 எம்பிக்கள் இருந்தாங்க. இடதுசாரிகள் 61 எம்பிக்கள் இருந்தாங்க. அப்போ 61 எம்பிக்கள் இருக்கிறப்ப வலுவாக இடதுசாரிகள் இருந்ததுனால பல மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடிஞ்சுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அந்த திட்டம் இடதுசாரியில் உருவாக்கப்பட்டுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து எங்களை ஆட்சியில் பங்கேற்க சொன்னாங்க, ஆட்சியில் பங்கேற்க முடியாதுன்னு சொன்னோம். அது மாதிரி என்ன சொன்னோம், நம்ம ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கலாம், அந்த அடிப்படையில் ஆட்சி நீங்கள் நடத்தணும், அப்போ அந்த அடிப்படையில் திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச திட்டத்தை உருவாக்கி உண்டு அந்த அடிப்படையில் ஆதரித்தோம். அந்த அடிப்படையில் குறைந்தபட்ச திட்டத்தில் வந்து நாங்கள் இதையெல்லாம் வைத்திருந்தோம். என்னன்னாக்க ஒரு கிராமப்புற அளவில் வேலைவாய்ப்பை உருவாக்கணும், அதுக்கு உத்தரவாதமான ஒரு சட்டம் வேணும், உத்தரவாதப்படுத்த சட்டம் வேணும்னு சொன்னோம். அப்போ அந்த அடிப்படையில் தான் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு கொண்டு வந்தோம். அது இன்றைக்கு வந்து கிராமப்புற வறுமையை போக்குவதற்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கு. ஒரு 100 நாளாச்சும் வேலை கிடைக்குது, அது 300 400 சம்பளம் வாங்குறாங்க, அது நடைமுறைப்படுத்த. ஆனால் இன்றைக்கு வந்து நாங்கள் 200 நாள் கொடுக்கணும்னு சொல்கிறோம். அந்த மினிமம் வேஜுங்கிறத வந்து 800 கொடுக்கணும்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து கிராமப்புற மக்களுக்கு இன்னும் கூடுதலாக உதவிகரமாக இருக்கும். அப்போ கிராமப்புற வறுமை இன்னும் போக்க முடியும். அந்த கோரிக்கை நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னாக்க, அப்போ அன்றைக்கு இடதுசாரிகள் வலுவாக இருந்ததுனால அதை கொண்டு வந்தோம். அதுக்கடுத்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை கொண்டு வந்தோம். இந்த மாதிரி ஏராளமான சட்டங்கள் நாங்கள் கொண்டு வர முடிந்தது. அதுமாதிரி பொதுத்துறை நிறுவனங்களே தனியாருக்கு கொடுக்கணும், பங்குகளை வந்து விற்கணும் என்று முயற்சி செய்யப்படும். அதை கடமை நாங்கள் எடுத்து அதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கோம். எல்ஐசியாக இருக்கட்டும், இல்லை மற்ற பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும், அந்த பங்குகளெல்லாம் தனியாருக்கு விற்க வேண்டும் சொல்லி மன்மோகன் சிங் அரசாங்கம் எடுத்த அனைத்து முடிவுகளையும் நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கோம். இடதுசாரிகள் வலுவாக நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும், எங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், இந்திய கம்யூனிஸ்ட் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், அதே சமயத்தில் பிஜேபி ஆட்சியை அகற்ற வேண்டும், ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். எனவே இந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து தேர்தல் உடன்பாடுகளில் ஒவ்வொரு மாநிலத்தையும் உருவாக்குறோம். அந்த அடிப்படையில் தான் கேரளாவில் ஒரு தொகுதி உடன்பாடு, அங்கே வந்து நாங்கள் இடதுசாரி ஜனநாயக கூட்டணி உருவாக்கி அதில் வந்து வலுவாக நாங்கள் வந்து அதிகமான எம்பிக்களை பெறணும் முயற்சி பண்ணுறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தலைமையில் கூட்டணி இடம்பெற்று நாங்கள் வந்து அனைத்து தொகுதியிலையும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதாவது 2026 தேர்தல் களம் நெருங்கி வர சூழலில் கடந்த முறை வாங்கிய அதே தொகுதி போதும் அப்படின்னு அந்த நிலைக்கு வந்துடுவீங்களா, இல்லை கூடுதல் சீட்டுக்கு இடம் கேட்டு திமுக தலைவர் கம்யூனிஸ்டிலும் ஆட்சி அதிகாரத்துக்கு தான் இருக்கும். இந்தியாவில் வந்து பாட்டாளி வர்க்க அரசு அமைய வேண்டும் நாங்கள் கருதுகிறோம். அப்போ வந்து தொடர்ந்து அதிகாரத்துக்கான போட்டியில் வந்து நாங்கள் கம்யூனிஸ்டில் உறுதியாக இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு வந்து 2 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. அதில் நாங்கள் வந்து அதாவது 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம். 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, 6 தொகுதி கொடுத்தாங்க. எனவே நாங்கள் வந்து கூடுதலாக கேட்போம், அது சூழலை பொறுத்து கூடுதலாக கேட்போம். அது எவ்வளவு கூடுதலாக பெறுவது என்பதை எங்களுடைய கட்சியுடைய தலைமை முடிவு பண்ணுவோம். அதாவது செயற்குழு, நிர்வாகக்குழு, மாநிலக்குழு அதை கூடி முடிவு செய்து எங்களுடைய கோரிக்கையிலே வைப்போம். எங்களுடைய தொகுதியை அதிகப்படுத்தி கொடுக்கணும் நாங்கள் வந்து வலியுறுத்துவோம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலாளர்கள் பல்வேறு உள்ளிட்ட பல நிலைப்பாடுகளில் அரசுக்கு கூட்டணியில் இருந்தால் கூட அரசுக்கு எதிராக பல்வேறு விதமான அந்த குரலை கொடுத்தா வரீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளருடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, பல்வேறு போராட்டங்களில் இருந்தாலும் அரசின் கவனத்தை ஈர்த்து, அதே போல் தோழமை உணர்வோடு சுட்டி காட்டி அதுக்கு என்ன தீர்வை வந்து மேற்கொள்ளணுமோ அதையும் மேற்கொண்டு தான் வரீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் களம் இதே நிலை வந்து அப்படியே இருக்கும். எதிர்கட்சிகள் வந்து இதை பிரிஞ்சு இருப்பாங்க, நமக்கு சாதகமான சூழல் இதே போல் உருவாயிடும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில் அது வந்து ஏற்புடையது? நம்ம பேசுகிறதுல இன்றைய நிலையை வச்சு தான் பேசுகிறோம். இன்றைய பேட்டி கொடுக்குற நேரத்தில் என்ன யதார்த்தமான நிலையோ அதை வைத்து பேசுகின்றோம். இப்போ நாளைக்கு ஒருவேளை அணி சேர்க்க மாறினுச்சுனாக்கா அதுக்கு ஏற்ப நாங்கள் யூகத்தை வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டியோட கடுமையாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் கற்பனையானது தான். இப்போ வந்து அதிமுக தலைவர் வந்து டிவிக்கு கூட்டணி வாங்கன்னு கெஞ்சுறாங்க. சரியா? கெஞ்சுறாங்கல்ல, கெஞ்சுறாங்க. ஆனால் அவர் நான் தான் முதலமைச்சர் அப்படி நம்ம சொல்ல முடியாது. இல்லை நீங்கள் அறிக்கையாக பாருங்க, அப்படி சொல்ல முடியாது. அவங்களுடைய பார்வையில் அதை வந்து ஒரு
கூட்டணிக்கு அழைக்கிற முறைன்னு ஒன்று சரி, இருக்குது, அணுகுமுறை. அவங்களுடைய அணுகுமுறை அது. சரி, உங்கள் பாயிண்டில் வச்சுக்கலாம். அழைக்கிறாங்கன்னு வச்சுங்க, மீண்டும் மீண்டும் அழைக்கிறாங்க. ஆனால் அவர் ஏதாச்சும் கருத்து சொல்கிறாரா? நாங்கள் அதிமுக கூட்டணி வைக்கிறோம் ஏதாச்சும் டிவிகேயில் யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. ஆனால் அதிமுக திரும்ப திரும்ப அதை சொன்னாங்க. எடப்பாடி அவர்களே ஒரு இதில் வந்து அவருடைய கூட்டத்தில் வந்து டிவிக்கு கொடிக்கிறத பார்க்கறத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷமாயி பாருங்க சமிகை வந்துருச்சுங்கிறாரு. சரிங்களா? சொல்லி போட்டாச்சுன்னு சொல்கிறாரு. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னாரு. நீங்கள் சொல்ல வார்த்தை கரெக்டு. டிவிக்கு தரப்பில் எதுவுமே சொல்லலை. அப்படி இருக்கின்ற பொழுது வந்து நாளைக்கு கூட்டணி அது ரெண்டுமே இணைன்னு வச்சுங்களேன். முதலமைச்சர் பிரச்சனை வருது இல்லை, யார் முதலமைச்சர்னு. இப்போ அவங்களுடைய சிறப்பு பொதுக்குழு போட்டாங்க டிவிகேல மாமல்லபுரத்தில். அதில் என்ன போட்டாங்க? அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் சொல்லிட்டாங்க. அதாவது கூட்டணி டிவிகேடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்னு சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்னு அவங்க அதிமுக என்ன சொல்றாங்க? எடப்பாடி தான் முதலமைச்சர் சொல்றாங்க. அது எப்படி பொருந்தி போகும் அந்த கூட்டணி? எடப்பாடி விட்டு கொடுப்பாரா இல்லை விஜய் விட்டு கொடுப்பாரா? அப்போ முதலமைச்சர் பதவியில விட்டு கொடுக்காத போது எப்படி கூட்டணி அமையும்? இல்லை, ஒருவேளை சார், ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த இழுபறி ஒரு முடிவுக்கு வந்து பல்வேறு விதமான சக்திகள் ஏற்கனவே வந்து சில இழுபறி எப்படி முடிவுக்கு வரும் அதை சொல்லுங்க. நான் தான் முதலமைச்சர் இவர் சொல்றாருங்க எடப்பாடி. அதிமுக மினிஸ்டர் சொல்றாங்க, அதிமுக தான் மினிஸ்டர் சொல்றாங்க. இவங்க கூட்டணி பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஆனால் மறைமுகமாக என்ன சொல்கிறாங்க? டிவிகே தலைமையில் தான் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் சொல்கிறாங்க. அப்படி எப்படிங்க கூட்டணி வரும்? ஓபிஎஸ் இபிஎஸ் எந்த சக்தி இணைத்து வைத்ததோ ஏற்கனவே அதே போல் சக்திகளை வந்து முயற்சி எடுக்கிறப்ப ஒருவேளை இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து திமுக அன்னைக்கு வந்து இந்த யூகங்கள்லாம் கடும் போட்டியாக ஏற்படணும். இல்லை, நீங்கள் தானே சொன்னேன், நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் இன்றைய சூழல் எப்படி நாளைக்கு வந்து அணி சேர்க்கை நடக்கிற பொழுது எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதன் அடிப்படையில் தான். இல்லை, அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்னன்னாக்க அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால அதில் வாக்கு வங்கி சரியுது. சிறுபான்மை மக்கள் வந்து அதிமுக நம்பலை, சிறுபான்மை மக்களை வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ கடந்த இடத்துல நம்ம அதை பார்த்துருக்குறோம். அதனால தான் வந்து சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கலைங்கிறதுனால தான் அதிமுக உள்ளே ஒரு கொந்தளிப்பு வந்துச்சு. ஜெயக்குமார் என்ன சொன்னார்? பிஜேபியோட கூட்டணி வச்சது தப்பு. ஜெயக்குமார் மட்டும் இல்லை, சிவி சண்முகம், உதாரணம் சொல்கிறேன், சிவி சண்முகம் சொன்னாங்க, பல தலைவர்கள் சொன்னாங்க. அதனால் வந்து எடப்பாடி என்ன சொன்னார்? இனிமேல் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்காதுன்னு சொன்னாரா இல்லையா? 2026 சட்டமன்ற தேர்தலும் வைக்காதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் ஏன் மாறினார்? இன்னும் சொல்ல போனால் ஜெயக்குமார் என்ன சொன்னார்? நான் முடிசூடாக மனனாக இருந்தேன், முஸ்லீம் அதாவது பிஜேபியோட கூட்டணி சேர்ந்த முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கலை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அது பிஜேபியோட கூட்டணி செஞ்சு தப்புன்னு சொன்னாரா இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க. டிவிகே மேலே சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை வந்திருக்கு. என்ன, அவர் வந்து பிஜேபி மேலே உறுதியாக எதிராக இருக்கார் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சக்தி, ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இயக்குங்கிற கருத்து பரவலாக இருக்குது. ஒருவேளை அவங்களை மிரட்டல் உருட்டல் எல்லாமே செய்வாங்க இல்லையா? நீங்கள் சொன்னீங்களா அந்த சக்தின்னு, அந்த சக்தி மிரட்டல் உருட்டல் எல்லாம் செய்யுமா இல்லையா? அப்படி செய்கின்ற பொழுது இப்போவே வந்து எதுக்காக அதிமுக வந்து கூட்டணி வச்சாங்க, பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க? ஏன்னா எடப்பாடியோட உறவினர் வீட்டில் ரைடு போயிடுச்சு. அப்போ எடப்பாடியை மிரட்டிட்டாங்க. அப்போ தவிர்க்க முடியாமல் போல் வீராப்பு பேசினார், உடனடியாக கூட்டணின்னு சொல்லிட்டாரு. அப்போ பல அதிமுக மினிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடி வலயத்தில் சிக்கியிருக்காங்க. வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்துல அவங்க வந்து சிக்கியிருக்காங்க. அப்போ பல பேரை அவங்க மிரட்டுறதுனால அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சாலும் கூட வாயை பொத்திட்டு அமைதியாக இருக்காங்க. ஏன் வந்து ஜெயக்குமார் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? கூட்டணி சேரக்கூடாது சொல்லணுமா இல்லையா வலுவா? ஏன் சிவி சண்முகம் சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்போ எல்லாம் அடங்கி போயிடுறாங்க. அப்போ வந்து என்னன்னாக்க பிஜேபி மிரட்டுகின்ற பொழுது, ஒன்றிய அரசு மிரட்டுகின்ற பொழுது அவங்க வந்து ஊழல்வாதிகளாக அவங்க வந்து மடியில் கனம் இருக்கனால பயப்படுறாங்க. அப்போ அதே போலவே நாளைக்கு டிவிக்கே பின்னால் இருக்கவங்களாமே எல்லாமே உத்தம உத்திரர்களா? அவங்க மேலே சில வழக்குகள் சில இது நிர்பந்தப்படுத்துகிறா வச்சுங்களேன். இப்போ அந்த வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு, சரூர் வழக்கு வந்து சிபிஐக்கு போயிடுச்சு. இப்போ சிபிஐ வைத்து பிஜேபி மிரட்டாதா? ஒன்றிய அரசு மிரட்டாதா? மிரட்டுறது வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அவர்களும் வந்து அந்த மாதிரி ஒரு நிலை எடுக்கின்ற பொழுது என்ன ஆகும்? பிஜேபி எதிர்ப்பில் டிவிக்கே விஜய் உறுதியாக இருக்காருன்னு ஒரு ஆதரவு வந்துச்சுல்ல, அது போயிருமா இல்லையா? அப்போ இன்னைக்கு உள்ள பலத்தை வச்சு நம்ம இன்னைக்கு உள்ள நிலைமை வச்சு யோசிக்க முடியாது. பிஜேபியோடு சேர்ந்தால் பலமாக பலவீனமானு பார்க்கணும். அப்போ டிவிக்கே பிஜேபியோடு போனாக்க அதுக்கு வந்து பலவீனம் தான். அது அந்த தார்மீக இது போயிடும். நீங்கள் சொல்கிறத வச்சு நான் ஒரு கேள்வி கேட்டு, வெறும் கெமிஸ்ட்ரி கிடையாது இல்லை, அதான் இது கணக்கு கிடையாது. அதான் 2 + 2 = 4
அப்படிலாம் அரசியல் சொல்ல அந்த முடியாது. கணக்கோட அரசியலில் வந்து 0 போனது இருக்குது, 2 2 4ங்கிறது 8ஆ மாறுறது இருக்குது, 8ங்கிறது 16ஆ ஆனா உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல, தொலைக்காட்சி ஊடகத்தில் எவ்வளோ வருஷமா இல்லை அப்படி இல்லை. இருக்கீங்க. நீங்களே களத்தை நிறைய தேர்தல் களத்தை நீங்கள் ஆனா பார்த்து பல பேர் இப்படி தான் சொல்லுவாங்க, இத்தனை கட்சி இருக்கு, இத்தனை கூட்டணி இருக்கு, நம்ம வலுவா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா தேர்தல் முடிவு வரப்ப என்ன ஆகுது? ஆமாம், உங்களுக்கு பெரிய நேர் எதிராக போயிருதுல. பெரிய கூட்டங்கள் இருக்கிற கட்சி கூட 0ல போன வரலாறு உண்டு. ஏன்? அந்த கொள்கை மக்களுடைய யதார்த்தமான நிலை. அது ஒன்று. இன்னொன்று ஃபார்முலா வந்து அவங்க சரியாக போடாமல் இருந்ததுனால வந்த விலை. ஃபார்முலா மட்டும் இல்லை, அன்னைக்கு எழக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் பிரச்சனைகள், மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை முன்னிலை வரும். அப்போ மக்கள் வந்து ஒரு பிரச்சனைக்காக வாக்களிக்கின்ற பொழுது அணி சேர்க்கை எவ்வளோ வந்து வலுவாக இருந்தால் கூட எதிராக வாக்களிக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இன்னைக்கு நாடு முழுவதும் பிஜேபி எதிரான மனநிலை இருக்குது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோமா இல்லையா? நிச்சயமா. என்ன 400 தொகுதியில் வெற்றி பெறும்னு சொன்னாங்களே மோடி, இப்போ என்ன 240 நினைக்கிறேன், மெஜாரிட்டி இல்லை. இப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் ஆதரிக்கலைனாக்க மோடி ஆட்சி கவிழ்ந்து விடும். நித்திய கண்டம் பூர்ண ஆயுசாக தான் அந்த ஆட்சி நீடிக்குது. அப்போ வந்து இப்போ பீகார் தேர்தலில் பிஜேபி நிதிஷ்குமார் அணி இருக்குது பார்த்தீங்களா, அது தோற்று போயிட்டுனாக்க நிதிஷ்குமார் மறுபரிசீலனை பண்ண வாய்ப்பு இருக்குது. பிஜேபியோடு சேர்ந்தனால ஆட்சியை இழந்துட்டோம், மக்கள் செல்வாக்கும் போயிடும், இனிமேலாச்சும் விளைவிக்கலாம், ஒன்றிய அரசு கொடுக்குற ஆதரவை விளைவிக்கலாம்னு சொன்னாங்க, ஆட்சி போயிடும். சந்திரபாபு நாயுடு பீகாரில் ஏற்பட்ட நிலைமை நம்மளுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி அவரும் பேசி வச்சுட்டு விளையிட்டார்னு வச்சுங்களேன், என்ன ஆகுறது? ஒருவேளை காங்கிரஸோட பேசி நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம், நம்ம ஒரு புதிய கூட்டணி அமைச்சரை அமைக்கலாம்னு சொன்னால் காங்கிரஸ் தலைமையில் அமைச்சரை அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, ஏன்னா சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே இருந்தவர் தானே அது மாதிரி. அப்படி அந்த வாய்ப்பெல்லாம் இருக்கா இல்லையா? அப்போ அரசியல் நிலைமைகள் பீகார் தேர்தலுக்கு பிறகு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டிலேயும் அது அந்த சூழல் வரும் சொல்கிறீங்களா? தமிழ்நாட்டிலேயும் அந்த சூழல் வருமாங்க? எந்த சூழல்? பீகாரில் அந்த ரிசல்ட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து என்ன வரும்னாக்கா அதிமுக யோசிக்கிற வாய்ப்பு. அதாவது பயம் இல்லாமல் யோசிச்சாங்கன்னா நம்ம பிஜேபியில் போனால் நிதிஷ்குமார் மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க. அது இந்த ஊசலாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, டிவிக்கு உள்ள சில சக்திகளுக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும், நம்ம பிஜேபியோட போகக்கூடாது. ஒருவேளை சார் அதே போல் வந்து பிஜேபியிலேருந்து சப்போஸ் அதிமுக விலகி வந்துட்டாங்கன்னா இப்போ அதிமுக மீது இருக்கிற நம்பகத்தன்மை இருக்குல்ல, அது வந்து அடிபட்டு போயிடும்ல? இல்லை, அது ஏன்? ஆமாம், ஒரு பக்கம் பிஜேபிக்கிட்டேருந்து அந்த பிஜேபி வந்து அதிமுக நம்புறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். அடிக்கடி நிலைமை மாற்றிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்பகத்தன்மை போயிடும்ல. நம்ம பிஜேபி கிட்ட அதிமுக நம்பகத்தன்மை போயிடும். ஆனால் அதே சமயத்தில் மக்களும் அதிமுக உடனே நம்ப மாட்டாங்க. சரி, பிஜேபி விலகி வந்துட்டாங்க, இப்போ உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சிறுபான்மை மக்களும் அப்படியே அதிமுக ஆதரிச்சிட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே சந்தர்ப்ப நிலை அவங்க எடுத்தாங்க. பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் கூட்டணி சேர்ந்தார்கள் எடப்பாடி. அப்புறம் நாளைக்கு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவர் வந்து பிஜேபியோட போயிடுவாருன்னு மக்கள் நினைப்பாங்களா இல்லையா? அப்போ பிஜேபி ஓட்டு போடுறது ஒன்று தான், அதிமுக ஓட்டு போடுறது ஒன்று தான் நினைப்பாங்களா இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் மக்களுடைய நம்பகத்தன்மையும் போயிடுமா இல்லையா? அப்போ அதெல்லாம் இருக்குது. அதனால் எந்த வகையில் பார்த்தாலும் அதிமுக மீது உடனடியாக நம்பிக்கை வர்றது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க எடுத்த சந்தர்ப்ப நிலை பிஜேபியோட கூட்டணி என்ற முடிவு, இதெல்லாம் காரணம். இப்போ திமுக தாவேகா இடையே தான் போட்டின்னு விஜய் சொன்னது மட்டும் இல்லை, அது தினகரனும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே அதை வந்து அவசரமாக செய்தியில் சந்திப்பில் மிக தீவிரமாக வந்து ஓங்கி உழைக்கிய சொல்கிறாரு அந்த விஷயத்த. இல்லை, அவருக்கு என்னன்னா அவருடைய பேச்சை வந்து நம்ம வந்து எளிதாக கடந்துட முடியாது இல்லை, ஏன்னா பல தேர்தல் காலத்தை பார்த்தவர்ல தினகரன். தேர்தல் காலத்தில் பார்த்தவர் முன்ன மாதிரிலாம் செல்வாக்கு கிடையாது. பல இடங்களில் அவர் கட்சி எங்கே இருக்குன்னே ஆகிப்போச்சு. சரிங்களா? அது யதார்த்தமான நிலைமை அது. அப்போ வந்து என்னன்னாக்க எடப்பாடிக்கிட்ட அவர் நான் சொல்கிற மாதிரி இப்படி நான் சொல்கிறத வருத்தப்பட கெஞ்சி பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தாங்க, எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. எடப்பாடி இணைச்சிக்கல. சரிங்களா? அப்போ அரசியல் மிகப்பெரிய அளவுக்கு வலுவிழந்து போயிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழல் அவர் என்ன நினைக்கிறாரு, டிவிக்கு அதிமுக கூட்டணி வந்துடுமோ அப்படின்னு அவர் வந்து அது உருவாகாமல் பார்த்துக்கிறாரு. அந்த வேலையை பார்க்குறாரு, அந்த வேலையை கரெக்டாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நினைக்கிறாரு டிவிக்கு வந்து ஒரு வலுவான அணியாக உருவாகி அதில் நம்ம வந்து கூட்டணி சேர்ந்தால் நம்ம கணிசமாக வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாரு. டிவிக்கோட கூட்டணி செல்லான்னு அவர் மனநில் இருக்கும் போல தெரிகிறது அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா. அப்போ அந்த அடிப்பில் வந்து என்ன நினைக்கிறாரு, இப்போ பிரதானமான போட்டி வந்து டிவிக்கும் திமுகவுக்கு தான் அவர் சொல்கிறார். அப்போ அது யாருடைய குரல்? அது டிவிக்கு குரல். அது டிவிக்கு குரல். அப்போ டிவிக்கு ஏன் அதை சொன்னிச்சு? நான் ஏற்கனவே சொன்னேன், அதிமுகவுடைய வாக்கு வங்கி தன் பக்கம் திருப்புன்னு நினைக்கிறாங்க.
தொண்டருடைய ஓட்டெல்லாம் தாம் பக்கம் கொண்டு வரணும்னு டிவிகே தலைவர் நினைக்கிறாரு. அதனால தான் அவர் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறாரு, போட்டி வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் இடம்னு சொல்கிறாரு. அப்போ அந்த குரலை வந்து யார் இப்போ ஒழிக்கிறா? டிடிவி தினகரன் ஒழிக்கிறாரு, ரொம்ப பலமாக ஒழிக்கிறார். ஆமாம். அது அப்போ யாருக்கு சாதகமானது? விஜய்க்கு சாதகமானது. அப்போ நாளைக்கு ஒரு கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிமுக அது 3ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அது எத்தனாவது இடம்லாம் வாங்குவான்னு சொல்ல முடியாது. இல்லை அது இல்லை அந்த போல தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இது போல் ஒரு கூட்டணி இருந்தால் இல்லை, அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். இன்றைக்குள்ள நிலைமையில் அவங்க 2வது வருவாங்களா, 3வது வருவாங்களா, 4வது வருவாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் முதல்ங்கிறது திமுக அணி தான். 2வது 3வதுக்கான அவங்க போட்டி போடலாம். டெபாசிட் வாங்க முடியுமாங்கிறதுக்கு கடுமையான முயற்சி எடுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதி அவங்க டெபாசிட்டே போயிடுச்சு. பொறுத்தது பார்ப்போம். நிகழ்ச்சி பங்கிட்டு போல கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு இதயம் கணிந்து இணைய நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம்.